Hello guys, so today is day 53 of Rave. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்ட்லேட், அதாவது எங்கள் ஊரோட ஒரு ஃபேமஸான ஒரு மில்க் சொசைட்டி ஆர் மில்க் கார்பரேட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து அங்கே தான் போகிறோம், பாண்டிச்சேரிஸ் பாண்ட்லேட். ஸோ எங்கள் ஸ்டே பிளேஸ் வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போய் விசிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அங்கே மில்க் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வருது அண்ட் அந்த பேக்கேஜிங் யூனிட் அண்ட் எப்படிலாம் வந்து அதை எக்ஸ்ட்ரா மில்க் ப்ராடக்ட்ஸாக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நம்ம கிளியராக இன்றைக்கி போய் டேரெக்டாக விசிட் பண்ண போகிறோம். ஸோ இன்னி இடையில் என்ன நடக்க போகுதுன்றதை லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஃப்ரெஞ்சில் வந்து மில்க் ஒரு நிக் நேம் தான் பாண்ட்லே. 1971 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு நேம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் லிமிடெட். தமிழில் சொல்லணும்னா புதுவை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் சொல்லுவாங்க. இங்கே வந்து டெய்லியுமே 1.1 lakhs லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த மில்க்லாம் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் புதுச்சேரி ஃபுல்லாக உள்ள எங்களோட ஓன் டிசிஎஸ். அதே மாதிரி 2 சிசி இருக்குது. சிசினா சில்லிங் சென்டர், அது வந்து கரிக்கலாம்பாக்கம் சூரமங்கலம் 2 இடத்துல இருக்குது. இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் சிசி வந்து சடனாக வந்து சில் ஆகிடும். இதே வந்து பிஎம்சியில் பார்த்தீங்கன்னா 5 to 6 hours ஆகும். வாட்டர் வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும் இல்லையா, பிகாஸ் 1.5 லட்சம் லிட்டர் கிட்ட தண்ணி வந்துச்சுன்னா அப்புறம் மற்ற பர்பஸ்க்கெலாம் வந்து தண்ணி இன்சஃபிஷியண்ட்டாக போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து மற்ற பர்பஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து இங்கே வந்து தெளிவாக காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரீசைக்ளிங் டேங்க்ஸ் இருக்குது. இது மூலயமா வந்து வாட்டர் ரீசைக்கிள் ஆகுது. ரீசைக்கிள் ஆகி அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அண்டு ஃபிஷ்ஷிங் கல்டிவேஷன் பர்பஸ் இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட் மூலயமா இவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுது. நாங்கள் வந்து பாண்ட்லே வந்து வெற்றிகரமாக விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். உள்ளே வந்து சில இடத்துல என்னால் வந்து ஃபுட்டேஜஸ் கவர் பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியே எங்களுக்கு ஒரு குல்ஃபியும் தந்துட்டாங்க கையில். அந்த குல்ஃபியை கூட ஸோ மிச்சதெல்லாம் வந்து நான் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டே வந்து இனிதே இப்போவே முடிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதை இக்னோர் பண்ணுறேங்க. டே 53 டே 54 சந்திப்போம்.